பொதுவாகவே அண்ணன் என்று யாரையும் எனக்கு அழைத்து பழக்கம் இல்லை. ஐயா என்று தான் ஒருவரை நான் அழைப்பேன். ஆனால் என் நெஞ்சுக்குள் நான் அண்ணனாக நேர்ந்து கொண்ட ஒரே மனிதர் அண்ணன் சிவகுமார் அவர்கள்தான். அவர் மிகச்சிறந்த நடிகர் என்பதற்காகவோ, மிக அற்புதமான ஓவிய கலைஞர் என்பதற்காகவோ, ஆற்றொழுக்காக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதற்காகவோ, நல்ல கருத்துக்களை பேனா பிடித்து எழுதக்கூடிய மனிதர் என்பதற்காகவோ நான் அவரை அந்த உயரத்தில் வைத்திருக்கவில்லை. இவை அனைத்தையும் மீறி வாழ்க்கை முழுவதும் அவர் மேற்கொண்டு வருகின்ற ஒழுக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் ஒற்றை வரியில் சொல்லுவார், ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார் என்று. 1000 செல்வங்கள் உங்களிடம் இருந்தாலும், மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் குவிந்து கிடந்தாலும், ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லாமற் போனால் நீங்கள் ஏதுமற்றவராகத்தான் உண்மையிலேயே கருதப்படுவீர்கள். எனவே ஒழுக்கம் நிறைந்த மிக உயர்ந்த ஒரு மனிதர் அவர். அவருடைய நிழற்படங்களை நான் பலவற்றை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இங்கே அவர் வரைந்த கோட்டு ஓவியங்களிலே இருந்து ஆயில் பெயிண்டிங் வரை ஒவ்வொன்றாக பார்க்க வியப்பாக இருக்கிறது. நான் நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே பேசுவதை நான் நிரம்பவும் குறைத்து கொண்டவன். நான் எம்ஏ வரலாறு படித்த பொழுது வாட்டிகன் நகரத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டைன் தேவாலயத்தின் மைக்கேல் ஏஞ்சலோவின் ஓவியங்கள் பற்றி நிறைய வாசித்திருக்கிறேன். வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் ரோமுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால், அந்த வாட்டிகன் நகரில் சிஸ்டைன் தேவாலயத்தில் மைக்கேல் ஏஞ்சலோவின் கைவண்ணத்தில் உருவான அந்த ஓவியங்களை கண்டு களிக்க வேண்டும் என்கிற பேராவல் நான் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக படித்த பொழுதே என்னுள் இருந்தது. அதற்கான தருணமும் கனிந்தது. நீங்கள் இந்த சிஸ்டைன் தேவாலயத்தில் மைக்கேல் ஏஞ்சலோ வரைந்த ஓவியங்களின் பின்புலத்தை யோசிக்க வேண்டும். 14ஆம் நூற்றாண்டில் உலக புகழ்பெற்ற ஓவியனாக இருந்த மைக்கேல் ஏஞ்சலோ அடிப்படையில் ஒரு மிகச்சிறந்த சிற்பி. ஒரு சிற்பி தன்னளவில் மிகச்சிறந்த ஓவியனாகவும் இருப்பான். முதலில் போப்பாண்டவர் மைக்கேல் ஏஞ்சலோவை அழைத்து, இந்த சிஸ்டைன் தேவாலயத்தில் உலகமே கண்டிராத மிக அற்புதமான ஓவியங்களை காணுமிடமெங்கும் நீ வரைந்து தர வேண்டும் என்று சொல்லவில்லை. சிற்பங்களைத்தான் அவர் செதுக்க வேண்டும் என்று சொன்னார். மிகச்சிறந்த சிற்பங்களை இந்த சிஸ்டைன் தேவாலயத்தில் பார்க்குமிடமெங்கும் உன்னால் படைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். 14, 15 நூற்றாண்டுகளில் போப்பாண்டவர் கட்டளை என்பது கடவுளின் கட்டளையை போன்றது. எனவே மைக்கேல் ஏஞ்சலோ 6 மாத காலத்திற்கு மேல் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றி வந்து மிகச்சிறந்த பளிங்கு கற்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று தேர்ந்து தெளிந்து அவற்றையெல்லாம் ஒன்றாக அவன் கொண்டு வருகிற நேரத்தில் போப்பாண்டவரின் சிந்தனை மாறிவிடுகிறது. பிறகு போப்பாண்டவர் மைக்கேல் ஏஞ்சலோவை அழைத்து, சிற்பங்கள் அவசியம் இல்லை, நீங்கள் ஓவியங்களை தீட்ட வேண்டும். அதுவும் 10,000 சதுர அடி பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த மேல் விதானம் முழுவதும் விவிலியத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த காட்சிகளை நீங்கள் ஓவியங்களாக வரைந்து தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். போப்பாண்டவரின் கட்டளையை மீற முடியாது. அப்பொழுது கூட போப்பாண்டவரிடம் சொன்னால், நான் அடிப்படையில் ஒரு சிற்பி, மிகச்சிறந்த சிற்பங்களை என்னாலே உருவாக்க முடியும் உங்கள் விருப்பப்படி. ஆனால் உலகமே போற்றக்கூடிய ஓவியங்கள் இந்த தேவாலயத்தில் இடம்பெற வேண்டும் என்று உண்மையில் நீங்கள் கருதினால், ராஃபேல் என்கிற புகழ்பெற்ற ஓவியன் இருக்கிறான், அவனிடம் இந்த பணியை நீங்கள் ஒப்படையுங்கள் என்று மன்றாடுகிறான். ஆனால் அதற்கு போப்பாண்டவர் இணங்கவில்லை. இது என் கட்டளை, நீங்கள் இந்த 10,000 சதுர அடி முழுவதும் மிகச்சிறந்த ஓவியங்கள், விவிலியத்தில் உள்ள காட்சிகளை வரைந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்.
நண்பர்களே, கொஞ்ச நேரம் சிந்தித்தான். பிறகு மைக்கேல் ஏஞ்சலோ அந்த பணியில் ஈடுபட்டான். மாதங்கள் மறைந்தன, ஆண்டுகள் வளர்ந்தன. இறுதியில் அந்த 10,000 சதுர அடி முழுவதும் மிகச்சிறந்த ஓவியங்களை வரைந்து முடித்துவிட்டு கீழே இறங்கி போப்பாண்டவருக்கு அன்பழைப்பு கொடுத்தான். போப்பாண்டவர் வந்து பார்த்தார். மனிதனால் இப்படிப்பட்ட ஓவியங்களை வரையவே முடியாது. ஆண்டவனின் அருட்கருணை இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஓவியங்களை வரைவதற்கு ஒரு மனிதனின் தூரிகையாலும் இயலாது. உனக்கு எப்படி இது வாய்த்தது என்று வியந்தார். நண்பர்களே, அப்பொழுது மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னான், முதலில் இவற்றையெல்லாம் வரைய முடியுமா என்று நான் தயங்கினேன். பிறகு வரையத் தொடங்கினேன். ஒரு கட்டத்தில் ஓவியமும் நானும் ஒன்றாகிவிட்டோம். ஓவியம் வேறு, நான் வேறு என்கிற இரண்டு அற்ற நிலையிலே இருந்து அத்வைத நிலைக்கு மாறி, நானே ஓவியமாய் ஓவியமே நானாய் மாறியதன் விளைவுதான் இந்த ஓவியங்கள் இங்கே உருவெடுத்திருக்கின்றன என்று சொன்னான். எனவே அந்த இடத்தை நான் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு நாள் ரோமுக்கு சென்றேன். அந்த வாட்டிக்கன் நகரில் சிஸ்டைன் தேவாலயத்தில் இந்த 10,000 சதுர அடி முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த ஓவிய காட்சிகளை கண்டு கழித்தேன். அன்று நான் எந்த பரவச நிலையில் இருந்தேனோ அதற்கு எள்மூக்கின் முனைகளவும் குறையாத பரவசத்தோடு இன்று நான் சிவகுமார் அவர்களுடைய இந்த படங்களை பார்த்தேன். இதற்கு மேல் சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. கருவில் திருவும் இறை அருளும் ஒன்றாக இணைந்து கலந்தால் ஒழிய இது போன்ற ஒரு படைப்பாளி உருவாக முடியாது. எனவே இறைவனுக்கும் அவரை கருவில் சுமந்து பெற்றெடுத்த அன்னைக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனம் கனிந்த அன்பை, நன்றியை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு 15 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கணக்கில் வச்சுக்காம விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை 3 பாகமாக இப்போ யோசிக்கும் போது தெரியுது. ஒரு பாகம் வந்து கிராமத்தில் ஓராண்டு இருந்தது, மோகனாசில் 1 வருஷம், அப்புறம் ஓவியக்கல்வியை சேர்த்து 8 ஆண்டுகள் ஓவியனாக வாழ்ந்தது ஒரு பகுதி வாழ்க்கை. மிச்சம் உள்ள 40 ஆண்டுகளில் 192 படங்களில் பண்ணால் கூட அதுலேயே 2 பிரிவு பண்ணி 10 ஆண்டுகள் நாடகங்களில் பண்ணேன். வெறும் நடிகனாக இல்லாமல் 10 ஆண்டுகள் நாடகம் பண்ணேன். அப்புறம் ஹீரோக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அது கொஞ்சம் போர் அடிக்கும் போது டிவி சீரியலுக்குள்ளே போய் அந்த சின்ன திரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் முடிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் போர் அடித்தோடனே அப்படியே விட்டுட்டு மேடைக்கு வந்து எழுத்து பேச்சுன்னு வேறு துறைக்கு வந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, பிறந்த நாட்களை நான் கொண்டாடுவதில்லை. தினமும் காலையில் சூரியன் உதிக்குது, அதை கொண்டாடிட்டா இருக்கிறோம். அது மாதிரி பிறந்தாச்சு, எப்போவோ பிறந்தா அது மறந்து போன விஷயம். இப்போ பொழுது போலேன்னு இவங்க எதாவது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது சந்தோஷமான விஷயம் என்னென்னா, படைப்பை போற்றுங்கள், படைத்தவனை விட்டு விடுங்கள். இப்போ எனக்கு அந்த பாராட்டுகள்லாம் எனக்கு வேண்டாம், அது தேவையில்லை. எனக்கு நான் படைத்தவைகளில் மிகப்பெரிய விஷயமாக நினைக்கக்கூடியது மிக குறைந்த தொகையில் இப்போ எங்கள் பசங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கூட்டி போகிறாங்க. ஒரு சண்டே வந்து ஒரு குடும்பம் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் 15,000 ரூபா ஆகுது பில்லு. ஆனால் 7 ஆண்டுகள் வந்து டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை ஊரில் தெருவில் படுத்தேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது. அப்படி 7 ஆண்டுகள் வந்து இந்த ஓவியக்கலைக்கு நான் செலவு பண்ணும்போது எனக்கு மொத்த செலவு 7,500 ரூபா. அந்த உயர்ந்த லட்சியங்களோடு குறைந்த செலவில் ஒரு ஆண்டி பண்டாரமாக அந்த வாழ்ந்த அந்த காலம்தான் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு தடவை வாழணும்னா அந்த வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த காபி டேபிள் புக்கும் உள்ளே பார்த்த பெயிண்டிங்கும், தினமணி வைத்தியராவும் சரி, என் தம்பி தமிழ் மணியும் சரி, அறிவுமதி அவன் இன்னொரு தம்பி, இவங்கெல்லாம் வந்து ஓவியங்களை பார்த்துருக்காங்க. வசந்த் சொன்ன மாதிரி இவ்வளவு பரிணாமங்களில் வெரைட்டி அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து எங்கேயோ மூலையில் வந்து தூசு தட்டி கிடந்த பூசணம் பூத்து கிடந்த விஷயத்தை தூசு தட்டி எடுத்து அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் தியாகு வந்து இதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்கான். என்னுடைய பிள்ளைங்க சாரில் நான் அந்த பையனுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து என் வாத்தியாருடைய ஸ்டூடெண்ட். எனக்கு வாத்தியார்னு எனக்கு சீனியர் அல்ஃபான்ஸோடைய ஸ்டூடெண்ட்டு. வெறும் டிசைனர் வெறும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சு அதை பண்ண முடியாது. அது அந்த அந்த கலர்களினுடைய அது டேஸ்ட் என்ன, அது கலர் தொட்டு பார்த்து அதை வரைஞ்சி பார்த்தவன் தான் செய்யணும். அதனால தான் அவன் அதை மாதிரி பண்ணியிருக்கான். அந்த காபி டேபிள் புக்கு போட்டதில் நான் வந்து மனப்பூர்வமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து இன்னொரு புக் வந்து திரைப்படத்துறை சார்ந்து ஒரு புத்தகம் போடணும்னு சொன்னால் நான் முடியவே முடியாதுன்ட்டேன்.
முடியவே முடியாதுன்ட்டு எனக்கு தெரியும். நமக்கு நம்ம இந்த இந்த சட்டை, இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, அதுக்கு பிறகு பிறந்த குழந்தைங்க எல்லாமே திரைப்படத்துறை ஓட்டல் தான். அதில் வந்து குழப்பமே வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் கேமரா வச்சுருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திரையுலகம் தான். அதில் குழப்பமே வேண்டாம். அந்த திரையுலகம் தான் இந்த பாப்புலாரிட்டி கொடுத்துச்சு, இந்த வாழ்க்கை கொடுத்துச்சு, இந்த வசதி கொடுத்துச்சு, இந்த குடும்ப வாழ்க்கை கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அதுக்காக நான் வந்து திரையுலகத்தில் வந்து இமாலய சாதனை முடிஞ்சிட்டேன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது. என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நடிப்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் உலகப்புகழ் சிவாஜி என்னுடைய வாத்தியார். சிவாஜி கணேசனும் எந்த தலைமையில் கமல்ஹாசன் 2 பேரும் தான் நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு நடிப்பை காட்டினாலுங்க. அந்த கேட்டகரியில் நான் வந்து என்னை வச்சுக்க முடியாது. அப்படிலாம் எனக்கு பேராசையெல்லாம் கிடையாது. எனக்கு பேராசை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய காப்பி டேப் புக்கில் வரவே கூடாது சொன்னேன். அப்போ வந்து எல்லோரும் என்னை வேறு மாதிரி கோணத்தை மடக்கிட்டாங்க. 1948 சந்தையிலா படத்தை 650 பிரிண்ட் போட்டு எடுத்தவர் SS வாசன் அவர்கள். 35 லட்சம் ரூபா செலவு பண்ணி 1945 படம் எடுத்தவர். வஞ்சிக்கோட்டை வாழைவன் 58 படம் எடுக்கிறாரு. அவையார் படத்தை 5 வருஷம் படம் எடுத்தார். தென்னாட்டின் செசில் பி டெமினிஸோடைய வாசன் அவர்களை டைரக்ட் பண்ணார். எனக்கு ஒரு ஷார்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வாசன் டைரக்ட் பண்ணி நடித்தவங்க இந்த இப்போ நாட்டில் யார் உயிரோடு இருக்காங்க? சிவாஜியெல்லாம் போயிட்டார், எம்ஜிஆர்லாம் போயிட்டாங்க, பல கதாநாயகர்கள் போயிட்டாங்க. ஸோ கதாநாயகர்களில் வந்து வாசன் டைரக்ஷனில் நடித்தவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன். அதே மாதிரி ஏபி நாராயணன் படங்களில் நிறையா படங்களில் வந்து கடவுள் வேஷம் போட்டவன் நான் இருக்கிறேன். அதாவது ராமராவ் அவர்களுக்கு அப்புறமா வந்து கடவுள் வேஷம் போட்டு மறுதளிக்க முடியாத கடவுள் வேஷம் நீ தான் சொல்லிக்கிறது. இப்போ 25 வருஷமாக தொடர்ந்து வந்து அந்த வேஷம் யாருமே போட முடியாது என்னை அடிக்க வச்சவர் ஏபி நாகராஜன் அவர்கள். அந்த ஏபியனோட நான் படங்களை பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் சங்கரா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் எஸ்வி சுப்பையா, பத்மினி உட்காந்துருக்காங்க, ஓஏகே தேவர், நான் எல்லாம் உட்காந்துருக்கோம். கண்கண் தெய்வம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ரங்கராவ் வந்து என்ன மாதிரி கெட்டப்பில் இருக்கணும், என்ன மாதிரி டயலாக் பேசணும் அப்படின்னு மொத்தத்தையும் நடித்து காட்டுறாரு. எஸ்வி சுப்பையா வேஷத்தை நடித்து காட்டுறாரு, பத்மினி பெண்மாய் நடித்து காட்டுறாரு, வில்லன் வேஷம் தேவரமாக நடிச்சு காட்டார், ஹீரோவை நடிச்சு காட்டார். மொத்தமாக அந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன வசனம் பேசும், என்ன காட்சியில் பேசும், எப்படி நடிப்பான மொத்தத்தையும் மோன ஆக்ட் வந்து 2.5 மணி நேரம் பண்ணி கீழே படுத்து அழுதார் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அந்த மாதிரி மந்திரி இந்த மண்ணில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்கிரிப்டே கிடையாது. 2 மணி நேரம் படத்தை வந்து மொத்தமாக நடிச்சு காட்டுறாங்க. ஒருத்தர் இத்தனை பேர் முன்னாடி உட்காந்து நடிச்சு காட்டுப்பாடு கீழே படுத்து அழுகிறாரு. டே நீ நவீன அகஸ்டன்டா, நீ முன்னமே ஆள் பார்க்க முடியாதுன்னு ரங்கராஜ் சொன்னார். அந்த மனிதனோடு நான் பணிபுரிந்திருக்கின்றேன். 100 படங்களில் பண்ணார். 100 படங்களில் வந்து என் வாழ்க்கையை பிடித்த படங்களில் வந்து 5 படங்கள் என்று கேபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 5 படங்களில் 3 படம் என்னுடைய படம். ஒன்று சொல்லத்தான் இருக்கிறேன், ஒன்று இன்னொன்று வந்து அக்னி சாட்சி, இன்னொன்று சிந்து பைரவி. 5 படங்களில் அவருக்கு பிடிச்ச படம்னா அது 3 படம் நடிச்சேன். எவ்வளோ பெரிய. ஸோ இந்த அனுபவங்களை நீங்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டாம், தேவையில்லை. இந்த மாபெரும் மேதைகளோடு, சரித்திரம் படித்த மேதைகளோடு நீங்கள் வாழ்ந்துக்கிங்க. அந்த அனுபவங்களை சின்ன 2 வரியில் பதிவு பண்ணுங்க. அது புத்தகம் வேணும்னு சொல்லி அது பார்த்து இப்போ ஆச்சரியமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது பார்த்தா அந்த ஃபில்ம் ஆல்பம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த பெயிண்டிங் ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபில்ம் ஆல்பத்தில் ஸ்டார் வாட்ஸோடு நான் படித்து ஒரு ஆல்பம் ஒன்று, அது அதே மாதிரி நாளைக்கு ரெடியாக போகுது. ஸோ அது ஒரு பண்ணிட்டாங்க. 3வது விஷயம், தமிழ் அறிவு மணியனுக்கு தமிழ் அறிவின்னு பேர். அவரெல்லாம் வந்து எனக்கு மகாபாரதம் நான் வந்து பேசுனதுக்கு அந்த ஒரே கம்பராமாயண உரைக்கு வந்தார். இதுக்கு வந்து அவர் எழுதி கொடுத்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு எப்படி பெஞ்ச் மார்க் மாதிரி. இனிமேல் அதுக்கு மாதிரி அவர் எழுதுவா தெரியல. அப்படி ஒரு எழுதி மகாபாரத உரையை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு 5000-10,000 மீட்டிங்கில் மேடையில் பேசுகிறவங்க. அவங்க பேசுகிற தமிழ் நான் கற்பனையே பண்ண முடியாது. அவர்கள் வந்து அந்த கம்பராமாயண மகாபாரதத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 2005-6 நான் பேச ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளில் நான் மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை. 10,000 மீட்டிங் வேணும்னு இருக்காங்க. நான் மொத்தமாக வந்து 25 மேடை கூட ஏறி பேசுனது. 25ல் 14 உரைகள் பெரிய உரை நிறுத்தினேன். 14 டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 14 மிகச்சிறந்த உரைகளில் ஒரு 10 உரையை இப்போதைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு நாளைக்கு அந்த இதையும் வெளியிட போகிறாங்க. சிவகுமார் பேசிய உரைகளில் பெஸ்ட்டு 10 உரைகள்னு. இப்போ நான் பேச்சாளனாக என்னுடைய மிகச்சிறந்த உரைகள் 10. இந்த நடித்தல ஸ்டார் வாட்ஸோட நடித்ததை பற்றின ஒரு ஆல்பம் ஒன்று. இந்த பக்கத்தில் வந்து காபி டேபிளில் ஓவியங்கள். இது வந்து இதுக்கு மேலே வந்து என்னை வந்து அவங்க பெருமைப்படுத்தவே முடியாது. கேட்டால் எனக்கு மாலை மரியாதை யாரும் போட முடியாது. இப்போ வந்தால் பார்த்தா கொண்டு வந்தால் பொண்ணால் போத்திட்டேன்னா அவருக்கே போத்தி விட்டேன். நான் பொண்ணாலையெல்லாம் போத்திக்க மாட்டேன் நான். புரியுங்களா? ஸோ என்னை சந்தோஷப்படுத்த விஷயம், இந்த உலகத்துக்கு நான் விட்டு போகின்ற விஷயம் என்னுடைய ஓவியங்களும் அந்த ஸ்டால்வாட்ஸோடு நடித்த படங்களை பற்றின ஒரு செய்திகளும் இந்த உரைகள் தான். அந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணுறதுக்காக 2 குழந்தையை கொடுத்த இறைவனுக்கும், அவங்களுடைய கனவை நனவாக்கிய இன்னொரு பையன் தனஞ்சயன் அவனுக்கும், இது உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துற இந்த மீடியா நண்பர்களுக்கும், நீங்கள்லாம் இல்லைன்னா அது எப்படி போகும்? இந்த நாங்கள்லாம் சென்னை வந்த காலத்துக்கு இத்தனை மீடியாலாம் எதுவுமே கிடையாது. இதே லைட் விழா அகாடமியில் நான் 10 எக்ஸிபிஷன் திறந்து வச்சுருக்கிறேன். 25 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க.
2ஆம் நாள் வந்தால் 30 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மொத்தமாக நேற்று முந்தாள் வந்தால் மூச்சு முட்டுது எங்கே ஓடி ஒழிச்சிக்கலாம்னு அப்படி ஒரு க்ரௌடு. இதெல்லாம் மீடியா, நீங்கள் எல்லா சைடில் உள்ள மீடியாக்கள் நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு தான். அதனால் இது உலகம் பூரா இந்த படைப்புகளை கொண்டு போவதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட மீடியாக்கள் எடுத்த விஷயத்துக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கெல்லாம் நன்றிகள் கடன்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். 75th பர்த்டே அப்பாவோடது போன வருஷமே பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் கோயில் போகிறேன்டா எல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு பள்ளிமலைக்கு போயிட்டு நான் கோயில் இருக்க போகிறேன், சாமி கும்பிட்டு அங்கே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்த முடியும் தான், யாருமே மாற்றலாம் முடியாது அதையே. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயம் சரி இந்த அட்லீஸ்ட் இந்த வாட்டி இந்த மாதம் விட்டுற வேண்டாம், இந்த நம்பரை விட்டுற வேண்டாம், 75 இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். என்ன பண்ண முடியும் அவருக்கு, எப்படி என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துகிட்டே இருந்தது. பட் இந்த நாளை மார்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆசை இருக்கலாம், பட் அது நடத்தி காமிக்கணும். ஒருத்தர் பொறுப்பு எடுத்துகிட்டு அந்த விஷனை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு வேறு யாரும் எங்களுக்கு கணக்கு தெரியவே இல்லை. தனஞ்சயன் சார் தான் இது பண்ணுறதுக்கு எல்லாமே பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அவரோட டீம் இல்லாட்டி இது நடந்திருக்காது. நம்பிக்கை கொடுத்தாரு, பண்ணிடலாம் சார் நம்பிக்கை கொடுத்தாரு. கூடவே நாங்கள் 2 ஐடியா சொன்னால் அவர் 12 ஐடியா சொல்லுவார். ஸோ அதில் நாங்கள் எதை சூஸ் பண்ணுறது திண்டாடிட்டு இருந்தோம். பட் இந்த காஃபி டேபிள் புக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் உடனே பண்ணிடலாம் சார்ன்ட்டு யோசிக்கவே இல்லை, செகண்ட் தாட்ஸே இல்லை. அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், ஒரு டே அண்ட் நைட்டாக இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவர் பாஃப்டால் இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார், மற்ற வேலைகள் இருக்குது. அதெல்லாம் எதையுமே ஒரு காரணமாக சொல்லாமல், சார் நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன் 2 நாள் என்னால் வர முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடையாது. அவரே எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தராக, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நின்று இதை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ தனஞ்சயன் சாருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். அண்ட் பிரகதி ஆல்சோ ஏர்போர்ட்லேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஸ்டே பண்ண வச்சு இது ஓகேயா அப்படின்னு திருப்தி வர வரைக்கும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ஒரு நாளுக்கு முன்னாடியே புக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ பிரகதி, ஹைதராபாத்தில் இருக்கிற பிரகதி இருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் தியாகு டு கம் ஹோம் அண்ட் கிளிக் ஆல் த பிக்சர்ஸ். ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸ், ஒரு ப்ளூ அதிகமாக போல், ஒரு க்ரீன் அதிகமாக போல், இன்னொரு கலர்லாம் ஆகவே இல்லை. அப்பாவோட பெயிண்டிங் எப்படி இருந்ததோ அப்படியே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு டிஜிட்டலாக. இது இந்த பேனர் சைஸ்க்கு கூட அது ப்ளோ பண்ண முடியும், எங்கே வேணாலும் we can again erect it. ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட மறுபடியும் ப்ரிசர்வ் பண்ண ஒரு சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் அப்பாவோட அடையாளம். அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் என்ன தூரம் போக முடியும், வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழ்த்தி காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் வீட்டில் ஒருத்தனாக நான் பையனாக பேச முடியல, நான் வெளியிருந்து தான் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நாங்கள் எல்லாமே அடங்கிறோம், நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாத்தையுமே. பட் நான் அப்படி தான் நான் உணர்றேன். அதையே ஒரு 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அப்பா பண்ண அத்தனை விஷயங்களும் இந்த ஓவிய கண்காட்சியிலையும் காஃபி டேபிள் புக்லேயும் இருக்க போகுது. காஃபி டேபிள் புக் ரொம்ப ஸ்பெஷலான புக்கு. இன்றைக்கி லான்ச் பண்ணிடலாம், நாளைக்கு தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் இன்றைக்கி லலித் கலா அகாடமியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே இல்லை. ஒரு 50 இயர்ஸாக அப்பாவோட ஒர்க்கை இப்படி எக்ஸிபிட் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இதுக்கு வந்திருக்காங்க. எல்லா செலிப்ரிட்டிஸும் நினச்சதை விட அதிகமாக இங்கே அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளை மார்க் பண்ணுற மாதிரி இங்கேயே ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஜனஞ்சன் சொன்னார். ஸோ இன்றைக்கி அந்த காஃபி டேபிள் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ எம் ஷுர் இட் வில் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். மெயினாக நான் இன்றைக்கி நிறையா ஸ்கூல் பசங்கள்லாம் வரதை பார்த்தோம், அதை பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஸோ இந்த பெயிண்டிங் கண்டிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறையா ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ ஹேப்பன். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக அடுத்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீடியா நண்பர்கள்னால தான் இந்த பேச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் இங்கே பார்த்துட்ருக்காங்க. நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட எக்ஸிபிஷன் நடந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் நடந்து இவ்வளோ கூட்டம் நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நான் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எப்பவுமே ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் சாதிச்சாங்கன்னா அப்பா டயர்டாகிடுச்சுப்பா ஒன்று போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஓவியராக ஆரம்பித்து அது ஒரு 8 இயர்ஸாக ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ் இல்லாமல் அது தனியாக அது மட்டுமே செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு 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 காலேஜில் போய் படித்து அது மட்டுமே சின்சியராக செஞ்சு முடிச்சு இதுக்கப்புறமா இது மட்டும் போயிடலாம் இல்லாமல் he had the guts to change. இன்னொரு ஒரு ப்ரொஃபஷன் வருது, வாழ்க்கையில் இன்னொரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதையும் தைரியமாக எடுத்து ஒரு நடிகராக ஆகி ஒரு நடிகராக கிட்டத்தட்ட 200 படங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறமா இது போதும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணாமல் மறுபடியும்
ஒரு ஒரேட்டராக ஒரு ரைட்டராக தன்னோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் மாற்றிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நான் இப்போ தான் ஜார்ஜியா போயிட்டு வந்தேன், நார்வே போனேன். அங்கெல்லாம் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான்லாம் உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் அப்பாலாம் வந்து உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. வேறு என்ன வேணும் எங்களுக்கு? வி ஆர் ஸோ பிளெஸ்ட் டு பி வித் இம் இன் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லணும். எங்களுக்கு பெரிய போட்டி தான் அது. அவர் போட்ட ரோட்டில் போகிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சு. என்னோடய பசங்க, பொண்ணு, பையன் எல்லாமே வந்து அவரோட நிழலில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நிச்சயமாகவே அது அப்படி தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாத்தோட அன்பு கிடைக்கிறது, எல்லாத்தோட லவ், ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு வெரி வெரி ஸ்பெஷல். ப்ரெஸ் அண்ட் மீடியா அகெயின் ஸ்பெஷலாக இந்த நாளை வந்து ரொம்ப அழகாக மார்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றி எழுதிட்டுருக்கீங்க. நாளைக்கு 27ஆம் தேதி அப்பாவோட பிறந்தநாள். எல்லாத்தோட வாழ்த்துக்களும் வேணும், எல்லாத்தோட அன்பும் வேணும். எப்பவுமே இதே மாதிரி அப்பாவை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எனிதிங் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேரும் பணமும் புகழும் வந்து நான் அடிமை கிடையாதுடா அப்படின்ட்டு தூக்கி வீசினாங்க. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையானதே கிடையாது அப்பா. அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தாண்டினது கிடையாது. எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு தெரில. பட் பேங்க்கில் அவரோட அக்கௌண்ட் வந்து 3 lakhs தாண்டினது கிடையாது. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புகழுக்கும் வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. சும்மா இது நான் நடிக்கணும் ஆகிட்டேன், அதுதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. இப்போ அடுத்தது திருக்குறளுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அது யாரும் சொல்லவே இல்லை. அதுக்கு வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு 3 years 4 yearsக்கு அதுக்காக டைம் எடுத்து மெனக்கு எடுத்துக்கிட்டு ஹவு டு ஏஜ் அப்படிங்கிறது மறுபடியும் அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். கலைஞர் அவர்கள்லேருந்து, அமீர் கான் அவர்கள்லேருந்து நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை பார்த்துருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை அத்தனை தமிழ்நாடு மக்கள்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அது. ஸோ உங்களோட பெரிய ஆதரவு கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நிகழ்வை மார்க் பண்ணுற மாதிரி வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த ஓவியருக்கான பரிசு ஒன்று அப்பா பேரில் கொடுக்கறக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்தது வரும். பட் நிச்சயமாக வருஷம் அப்பா பேரில் சிறந்த ஓவியருக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு பரிசும் காத்துட்ருக்கு. நான் சூர்யா சாரோட, கார்த்தி சாரோட படம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறைய அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது சிவகுமார் சார்கிட்ட தான். எங்கேயாவது போனாலும் யூடியூப்லேயும் நிறைய அவர் பேசுறது கேட்குறது நிறைய. இன்றைக்கி அப்டேட்டாக வந்து நேற்று வந்த பேப்பரில் வந்த கட்டிங்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து வந்துடும் வாட்ஸ்அப்பில். எனக்கு வசந்த் சார் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சது வந்து என்னென்னா, அந்த லைன்ஸில் வந்து காந்தி போட்டா பண்ணதும், இன்னும் நாகேஷ் சார் அந்த மாதிரி 2-3 படங்கள் தான் எனக்கு தெரியும். உள்ளே வந்தால் பார்த்தா ஒரு குறைந்தபட்சம் 110 120 ஓவியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் 140க்கு மேலேன்னு சொல்லி சார் சொல்கிறாருங்க. இன்னும் வீட்டில் செலக்டிவாக பண்ணதான் எதுன்னு வேறு சொல்கிறாங்க. மாபெரும் பிரமிப்பு சார். உண்மையிலேயே வெறுமனே வந்து சூர்யா சார், கார்த்தி இவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் உங்களோட பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, நம்ம ஆர்டிஸ்ட்டுங்கனால இந்த விஷயம் நடக்கலை. மிக சிறப்பான அற்புதமான ஒரு ஒர்க்கு. எனக்கு ராஜீவ்மேன் சாருக்கு அளவுக்கு வந்து கலர்ஸு அந்த சென்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு சொல்ல தெரில. நம்ம ஓவியங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளவு சென்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லாத மாதிரி தெரியுது. எப்பவுமே ஓவியம் சார்பாலாம் ஒரு நம்ம தோலால் வர கார்த்தி ரேஞ்சுக்கு தான் எனக்கெல்லாம் ஓவியத்தை பற்றி தெரியும். எப்பயுமே ஓவிய கண்காட்சியில் வந்து ஒரு காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எப்பயுமே ஓவிய கண்காட்சியில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது வாட் ஏ பெயிண்டிங் நைஸ் யூ குட்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வேலை பார்க்குற பையன் அங்கேருந்து வந்துட்டு, சாரி சார் திரும்பி இருக்கு சொல்லிட்டு மாற்றி வைப்பா அப்படியா. அது வரைக்கும் சொன்னவங்கலாம் என்ன ஆகிறது தெரியாத அளவுக்கு அந்த லெவலில் தான் நம்மளுக்கு. இருந்தாலும் சாருடைய ஓவியத்தில் எனக்கு வந்து சிவாஜி சார் ப்ராப்பராக வந்து பார்த்த ஓவியங்கள்லாம் ஒரு பிரமிப்புனா, அதுக்கு வந்து அவருடைய மனசு, அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை, அவர் பண்ணுற யோகா, அவர் பண்ணுற தியானம், அதில் தான் அந்த பர்ஃபெக்ஷன் வருதுன்னு நான் நம்புகிறேன். சிவாஜி சார் ஒரு சின்ன ஒரு ஓவியம் பார்த்தேன். அது வந்து என்னென்னா, என்னால் இப்படி ஒன்று பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு ஓவியம் இருந்துச்சு. அற்புதமான ஒரு ஓவியம் சார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நிறைய மிகப்பெரிய பிரமிப்பு. நான் சும்மா ஓவிய கண்காட்சி சும்மா வாட்ச் பண்ணுறதுக்காக வந்தோம், பேசணும்னு நினைக்கல. சிந்து பைரவி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு.
என்னோடய குருநாதரோட திரைப்படம். சிவகுமார் சார் ஹீரோ, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறேன். சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். டைரக்டர் என்னை கூப்பிட்டு, சிவா சாரை வந்து வீட்டுக்கு போய்ட்டு சொல்லிட்டேன், நம்ம சுஹாசினியோட தான் பேலன்ஸ் ஷூட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார். அது வந்து கேஆர் ராஜா கார்டனில் ஷூட்டிங் நடந்தது. நாங்கள் டைரக்டரோட ஷூட் பண்ணிட்டு இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஜன்னல் வழியாக இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே சிவகுமார் சார் சேர் போட்டு உட்காந்துருக்கிறது தெரியும். டேரக்டர் போய் நீ சொல்லிட்டு வந்துடுறேன்னாரு. நான் ஓடி போய் கிட்டத்தட்ட அந்த 1 கிலோமீட்டர் தூரம் நான் ஓட்டமாக போய் சிவகுமார் சார்ட்ட, சார் உங்களை சார் வீட்டுக்கு போக சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போகிறதா போயிடலாம் சார் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்ட்டார். நான் திரும்பி ஓடி வந்து டேரக்டரோட வேறு ஷார்ட்ஸ்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு டேரக்டர் வந்து என்னை கோச்சிக்கிறார். டேரக்டர் கோச்சிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, எதுக்கு கோச்சிக்கிறாருங்கிறது அதுவும் ஒரு திரைக்கதை மாதிரியே இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு வந்து அவர் கோச்சிக்கிறத விட எதுக்கு கோச்சிக்கிறாருங்கிறது மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னை அப்படியே திட்டி அப்படியே கழுத்தை பிடிச்சி கூட்டின்னு போய் ஜன்னல் வழியாக காமிச்சார். கடைசியாக எதுக்காக திட்டுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அப்பயும் அங்கே போய் என்னென்னு விஷயம் சொல்லலை, நானும் எதிர்பார்க்கல. டேரக்டர் என்னை பார்த்து கேட்குறாரு, உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு வேலை சொன்னால் சரியாடா நீ, உன்னெல்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக வச்சுன்னு நீலாம் எங்கடா டைரக்டர் ஆக போகிறேன்னு ஒரே திட்டு. எனக்கு என்ன ஃபைனலாக எனக்கு புரிஞ்சுதுன்னா, சிவகுமார் சார் அவர் வீட்டுக்கு போக சொன்னார், நான் போய் சொல்லலை அப்படிங்கிறாரு. இல்லை சார் நான் டெஃபினட்டாக போய் சொன்னேன் சார், நான் இதில் போய் சொல்கிறான் பார், திருப்புறாரு என்ன அப்படியே, அங்கே பாடுறா நீ வீட்டுக்கு போக சொன்னால் அங்கே எப்படி அவர் உட்காந்துருப்பார் அப்படின்னாரு. எனக்கு வந்து இந்த நியாயம் நேர்மை ரொம்ப கோவம். டைரக்டரே விட்டேன். நான் அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி திருப்பி அவ்வளோ தூரம் போய் சிவகுமார் சார்ட்ட ஒரே கோவம். நான் மூச்சு வாங்கின்னு போய் கேட்குறேன், சார் நான் உங்களை வந்து வீட்டுக்கு போக சொன்னேன்ல சார் அப்படின்னு. அவர் ஆமாப்பா சொன்னேன், என்ன இப்போங்கிறார். நீங்கள் ஏன் சார் வீட்டுக்கு போகலன்னு. உடனே சிவகுமார் சார் சொன்னார், ஏன்னா அவர் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரு, நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு இந்த கால் ஷீட்ஸே அவர் கால் ஷீட் தான்டா, நான் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன். நான் இங்கே இருந்தேன்னா இன்னும் 2-4 ஷாட் எடுப்பார், திடீர்னு சன்செட்டில் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் பாரு, அவர் போக சொன்னால் கூட நம்ம இருக்கணும்டா அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, அதான் சிவகுமார் சார். நான் திட்டுலாம் எவ்வளோ வேணால் வாங்குறதுக்கு ரெடி, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை. நான் இப்போ இங்கே வெளில பேச சொன்னபோது பேசினேன். எனக்கு தெரியும் சிவகுமார் சார்னாக்கா ஒரு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும். அது ஏபி நாகராஜன் சார் படங்களில் நடித்ததுலேருந்து, அவர் அக்னி சாட்சி, சிந்து பெரிய மாதிரி படங்களில் நடித்ததுலேருந்து ஒரு டவரிங் பர்சனாலிட்டி ஆஸ் அன் ஆக்டர், ஒரு கேரக்டர் ஆக்டராக ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும். அதை தாண்டி வந்து அவரை நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் அவரோட வீட்டில், கிருஷ்ணராவ் வீட்டில் பார்த்துருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிற பீரியட்லேருந்து அப்போல்லாம் அவர் நிறைய அவர் வரைஞ்ச படங்கள்லாம் காமிச்சிருக்காரு. பட் எனக்கு தெரியாது அவர் சூர்யா, கார்த்தி மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கொடுத்தது தவிர, அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது தவிர, நிஜமாக சொல்கிறேன், இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு க்ளீன் போல்டுனா இவ்வளோ பெரிய ஒரு ஓவியர் அவர் அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. பிரில்லியன்ட் ஒர்க் சார். அது வந்து சும்மா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அவர். ஏன்னா வழக்கமாக எல்லார் கல்யாணத்துக்கும் காந்தி படம் கொடுப்பார், என் கல்யாணத்துக்கு கூட கொடுத்தாரு. நிறைய அவர் வரைஞ்ச காந்தியே கொடுத்ததுனால அவரோட வேறு ஒர்க்கை பற்றி ஒன்றுமே தெரியல. அதாவது வந்து ஐ எம் ஜஸ்ட் க்ளீன் போல்டு. என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, பிரில்லியன்ட் சார். ஜஸ்ட் சிம்பிளி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்டு ஒரு விஷயத்துலையும் எப்படி ஏஜ் ஆகணுங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு உதாரண புருஷர்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ விதமாக ஏஜ் ஆகலாம், எல்லாருக்கும் வயசாகுது. ஆக்சுவலாக அவருக்கு வயசாகிறதே தெரியல, அதுதான் எல்லாருமே அவர் கொடுக்குற பாராட்டு, மார்க்கண்டேயன்னு. ஸோ 75 வயசில் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவில் நடித்தார்னா வாழ்க்கை முழுக்க சினிமாலே நடிக்காமல் திடீர்னு கம்பராமாயணம் மாதிரியான இதிகாசங்களுக்கு உள்ளே போய் பூந்து புறப்பட்டு தமிழ் சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல விஷயத்தை, ஒரு ஜெனுயின் இன்டெகிரிட்டி, அவரோட இன்டெகிரிட்டி எல்லாருக்குமே தெரியும், அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அந்த விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணி ஸ்கூலாக போய் அவ்வளோ பிரமாதமாக அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இதெல்லாம் பார்க்க தான் நான் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் கலந்துக்கிறேன். நான் ஃபங்க்ஷன் ஆர்டிஸ்ட் இதை பார்க்க தான் வந்தேன் சார், ஓவியம் பார்க்க தான் வந்தேன். ரொம்ப லேட்டு, இன்றைக்குள்ளேயாவது இது வந்தணும். 2 நாளாக ஊரில் இல்லை, நான் கிருஷ்ணகிரி போயிருந்தேன். ஸோ இப்போ வந்தணுன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி இந்த மேடையில் இங்கே ஏற முடிஞ்சது. கொங்கு மழை தூறி மழையில் நனைந்த மண்ணால் விளைகிற நிலமில்லை, அது கொங்கு மக்களின் வியர்வையால் மண் நனைத்து விளைந்த நிலம். அந்த நிலத்தில் இந்த மகனை பெற்றெடுத்த இவருக்கு பழையதை பிழிந்து பழைய குழம்பை அதில் ஊற்றி அதை ஊட்டிவிட்ட அந்த தாயின் விரல்களே இவருடைய தூரிகை விரல்களாக மாறியதாக நான் நம்புகிறேன். அந்த தாயின் விரல்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எங்கள் அண்ணன் இதுவரையில் தமிழ் உலகில் பண்பாட்டின் அடித்தளத்தில் எங்களுடைய திரை உலகத்திற்கு
ஒரு மிகப்பெரிய பெருமையை உருவாக்கிய ஒரு உன்னதமான மனிதர். அந்த தளத்தில் என் அண்ணன் என்று நான் சொல்வேன். ஆனால் உலக தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் என் அண்ணன் திகழ்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் அதே பண்பாட்டு தளத்தில் வளர்த்தெடுத்து இன்றைக்கு நான் தூரிகைக்காக சென்னைக்கு வந்தேன், ஆனால் நடிப்பு என்னை வாழ வைத்தது என்று சொன்னார். ஆனால் அத்தகைய எங்களுடைய அண்ணன் இன்றைக்கு தமிழை பொழிவு மேடைகளில் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதை போலவே தன்னுடைய தூரிகை விரல்களை எத்தனை ஊர்களில் எத்தனை நாட்கள் அவர் இந்த கருப்பு வெள்ளை கோடுகளையும் இந்த வண்ண தெளிப்புகளையும் அள்ளி அவர் செலவழித்திருப்பார் என்ற அந்த வலியோடு தான் நான் இந்த ஓவியங்களை பார்க்கிறேன். எனவே இதில் நமது சமூகத்தை வாழ வைப்பதற்காக பணிபுரிந்த தலைவர்களை கருப்பு வெள்ளை கோடுகளாகவும், உழைத்த மக்களின் முகத்தின் கோடுகளை வண்ணங்களாலும் அள்ளி தெளித்து பல்வேறு வகையான கலை சிற்பங்களை ஒளிகளை தூரிகைகளால் நான் பதிவு செய்ய முடியும் என்ற வெற்றியையும் நிலைநாட்டிய எங்கள் அண்ணனின் புகழ் தமிழாலும் நீண்ட நெடுங்காலம் வாழும், தூரிகையாலும் நெடுங்காலம் வாழும், தன்னுடைய நடிப்பு திறமையாலும் நெடுங்காலம் வாழும். எனவே தமிழர்களின் அடையாளமாக நெடுங்காலம் வாழவிருக்கிற ஒரு அண்ணனுக்கு இந்த தம்பியின் எளிய வணக்கங்களை அள்ளி தெளிக்கிறேன். You know what surprises me is that normally ஒரு கலைஞன் ஒரு கலையில் ஸ்டார்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் when he goes to the next field he tends to forget the first கலை that he started with. வழக்கமாக எல்லாரும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பிப்பாங்க, மோஷன் பிக்சர் கேமரா கிடச்ச உடனே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி மறந்துடுவாங்க. But here is a man who started and studied as a painter, went on and became a very famous star and got fame as an actor. But what surprised me is that how he has maintained his love for his original art form which he studied and the dedication he has for it. That to me is great. Having talent is one thing, nurturing it and maintaining it, and இப்படி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு from his beginning paintings till his later paintings to maintain such a record is fantastic. இப்போ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நடித்த ஸ்டேஜில் அது ஒரு நடிப்பு, அது ஒரு கிரேட் திங், ஒரு பூ பூக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாரு, he may leave it in his house, it may not get, பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு எக்ஸிபிஷன் ஆகிட்டு ஒரு புக் வெளியே வரும்போது 50 years down the line when they write about Shivkumar they will say actor painter, and I think that is a very very great achievement, and it will be all will remember now Mr. Shivkumar as the actor painter. What also I'm delighted by is the effort that everybody has put in on the book tayarichu adu poru it will be can I say a book that everybody will be proud to have in their house, and a great coffee table book, and I think it's fantastic for an artist, and it's I'm honored to just come and see the exhibition and the painting that you did of that street of Madras. The beauty in the watercolor is so fantastic that in the foreground the colors are bright, and as it goes further away the color deteriorates and gives you a sense of perspective. Most other pictures, you know, that sense of depth in watercolor is so difficult, but you have got it so wonderfully, and I marvel at your skill as a painter.